பட்ஜெட்டில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் அறிவிக்க வேண்டி கண்கள் மூடியவாறு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி படத்தை வரைந்த பகுதி நேர ஓவிய ஆசிரியர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மண்ணூர்பேட்டையை சேர்ந்த செல்வம் அவர்கள் பட்ஜெட்டில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் அறிவிக்க வேண்டி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி படத்தை கண்களை மூடிக்கொண்டு வரைந்தார். அரசு பள்ளியில் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளனர். 12,000 பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் 12,500 தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது. பணியை சேர்ந்த 2012 முதல் கோடை விடுமுறையின் போது சம்பளம் இன்றியும் அரசு சலுகைகள் இன்றியும் பணியாற்றுகிறோம். வாழ்வாதாரமின்றி தவிக்கிறோம். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் பற்றி முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லவும் மற்றும் நடக்கும் பட்ஜெட்டில் பணி நிரந்தரம் அறிவிக்க வேண்டி பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் தன் கண்களை துணியால் மூடிக்கொண்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி படத்தை ஒரே நிமிடத்திற்குள் வரைந்தார். இந்த ஓவியத்தை பார்த்த மற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டினார்கள்.